தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று நீதிமொழிகள் 28:13 வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாள் தியானத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஒருமுறை உலக பிரசித்தி பெற்ற சுவிசேஷகர் பில்லி கிரஹாம் கார் ஓட்டி சென்று கொண்டிருந்த போது ஒரு போலீசால் திடீரென நிறுத்தப்பட்டார். பில்லி கிரஹாம் வேகமாக காரை ஓட்டியதற்காக அந்த போலீஸ்காரர் அவருக்கு ஃபைனும் போட்டார். பில்லி கிரஹாம் தான் செய்தது தவறுதான் என்று ஒத்துக்கொண்ட போதிலும் கண்டிப்பாக நீங்கள் கோர்ட்டுக்கு செல்ல வேண்டும் என்று கூறினார். நீதிபதி பில்லி கிரஹாமிடம் உம்மீது கூறப்பட்ட குற்றச்சாட்டை ஒத்துக்கொள்கிறீரா அல்லது மறுக்கிறீரா என்று கேட்டார். தான் செய்தது தவறுதான் என்று பில்லி கிரஹாம் ஒத்துக்கொண்டதும் நீதிபதி அவரிடம் உமக்கு மொத்தம் $10 ஃபைன் போடப்படுகிறது. வேகமாக காரை ஓட்டிய ஒவ்வொரு மைலுக்கும் $1 வைத்து $10 ஃபைன் கட்டித்தான் ஆக வேண்டும் என்று தீர்ப்பு கூறினார். தீர்ப்பு கூறியவுடன் தான் அவர் பிரசித்தி பெற்ற தேவ ஊழியர் பில்லி கிரஹாம் என்று நீதிபதி விளங்கிக் கொண்டார். பின்னும் நீதிபதி அவரிடம் நீங்கள் சட்டத்தை மீறிவிட்டீர்கள், ஆகவே அபராதம் செலுத்தித்தான் ஆக வேண்டும். ஆனால் அந்த அபராத தொகையை உங்களுக்காக நான் கட்டப்போகிறேன் என்று தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து எடுத்து பில்லி கிரஹாமுக்காக செலுத்தினார். பிறகு அதற்குரிய பில்லை பில்லி கிரஹாமிடம் கொடுத்து அவரை கோர்ட்டிலிருந்து வெளியே அழைத்து சென்றார். அதோடு நின்றுவிடாமல் நல்ல ஒரு நான்வெஜ் இரவு உணவும் வாங்கி கொடுத்து சந்தோஷமாக வழி அனுப்பினார். இப்படித்தான் தன் பாவத்தை ஒத்துக்கொண்டு மனம் திரும்பும் ஒவ்வொரு பாவியையும் தேவன் நடத்துகிறார் என்றார் பில்லி கிரஹாம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நமது பரமபிதாவும் தான் செய்தது தவறு என்று ஒத்துக்கொண்டு மனம் திரும்பும் மனிதனை அதிகம் நேசிக்கிறார். நாம் செய்த பாவத்திற்காக நாம் அடைய வேண்டிய தண்டனையை, கட்ட வேண்டிய அபராதத்தை அவர் தன்மையில் ஏற்றுக்கொண்டார். அவருடைய பாவ மன்னிப்பை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்தியமாக அழியாத ஒரு வாழ்க்கையையும் வைத்திருக்கிறார். கெட்டகுமாரன் தான் பாவம் செய்து தன்னுடைய ஆஸ்தியை வேசிகளிடத்தில் தொலைத்து போட்டாலும் ஒரு நாள் மனம் திரும்பி தன் தகப்பனிடம் திரும்ப வந்தான். திரும்ப வந்த தன் மகனை ஆவலாய் ஏற்றுக்கொண்டு அவனை சுத்தம் செய்து மிகப்பெரிய விருந்தை அவன் மகனுக்காக செய்தான் தகப்பன். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்களும் பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்திருந்தாலும், ஆண்டவரே, நான் ஒரு பாவி, நான் செய்தது தவறு, என் பாவத்துக்காக நான் மனம் வருந்துகிறேன், என் தவறை மன்னியும் என்று ஜெபித்தால் நாம் பாவங்கள் இரத்தாம்பரம் போல சிவப்பாய் இருந்தாலும் வெண்மையான பஞ்சை போல அவர் மாற்றுவார். நீங்கள் உங்கள் குற்ற உணர்வோடு வாழ தேவையில்லை. அவர் மன்னிப்பதற்கு தயவு பெருத்திருக்கிறார். நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று இயேசு சொன்ன சத்தம் நமது காதுகளில் தொடர்ந்து ஒலிக்கட்டும். நீங்கள் மீண்டும் ஒரு நல்ல பரிசுத்தமான வாழ்க்கை வாழ தேவையான பலனை அவர் தந்து உங்களை நடத்துவார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வாசிக்கிற வசனத்தின்படி, பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்கள். ஆகவே இனி குற்ற உணர்வோடு நீங்கள் வாழ தேவையில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக.